மத்தேயு 28 கேள்வி பதில்கள் விளக்கத்துடன். வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில் பெண்கள் ஏன் கல்லறைக்குச் சென்றார்கள்? பதில்: யூத அடக்கம் பழக்க வழக்கங்களின்படி ஓய்வு நாளுக்குப் பிறகு உடலை நறுமணப் பொருட்களால் பூச வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிட்டதால் அவர்கள் சீக்கிரமாகச் சென்றார்கள். மார்க்கு 16:1. விளக்கம்: ஆண் ஆதிக்கம் செலுத்தும் சமூகத்தில் உயிர்த்தெழுதலின் முதல் சாட்சிகளாக பெண்கள் மாறியதால் அவர்களின் பக்தியும் தைரியமும் தனித்து நிற்கின்றன. இது கடவுள் தாழ்மையானவர்களை மதிக்கும் வழியை வலியுறுத்துகிறது. தேவதூதன் கல்லை உருட்டி அகற்றியதன் முக்கியத்துவம் என்ன? வசனம் 2. பதில்: இயேசுவை வெளியே விடுவதற்காக அல்ல, சாட்சிகளை உள்ளே அனுமதிப்பதற்காக தேவதூதன் கல்லை உருட்டி அனுப்பினான். விளக்கம்: இயேசு ஏற்கனவே உயிர்த்தெழுந்திருந்தார். இந்தச் செயல் உயிர்த்தெழுதல் சக்தியை நிரூபிக்கும் காலியான கல்லறையை வெளிப்படுத்தியது. காவலர்கள் ஏன் குலுக்கி இறந்தவர்களைப் போல ஆனார்கள்? வசனம் 4. பதில்: தெய்வீக மகிமையின் முன்னிலையில் அவர்கள் மிகுந்த பயத்தை அனுபவித்தனர். விளக்கம்: வேறுபாடு சக்தி வாய்ந்தது. போருக்கு பயிற்சி பெற்ற வீரர்கள் சரிந்து விழுந்தனர். ஆனால் பெண்கள் செய்தியைப் பெற பலப்படுத்தப்படுகிறார்கள். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். வசனம் 6 என்ற தேவதூதரின் வார்த்தைகளின் அர்த்தம் என்ன? பதில்: இது இயேசுவின் சொந்த தீர்க்கதரிசனத்தின் நிறைவேற்றத்தை எடுத்துக்காட்டுகிறது. மத்தேயு 16-21 வரை, 17-23 வரை. விளக்கம்: உயிர்த்தெழுதல் இயேசுவின் மேசியாவின் அடையாளத்தை உறுதிப்படுத்துகிறது மற்றும் அவரது வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறது. உயிர்த்தெழுதலின் முதல் சாட்சிகளாக பெண்கள் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? பதில்: யூத சட்டத்தில் பெண்களின் சாட்சியம் குறைத்து மதிப்பிடப்பட்டிருந்தாலும் கடவுள் வேண்டுமென்றே பெண்களை மதித்தார். விளக்கம்: இந்தச் செயல் மனித அந்தஸ்து அமைப்புகளை ராஜ்யம் தலைகீழாக மாற்றியதைக் காட்டுகிறது மற்றும் நம்பகத்தன்மையை நிரூபிக்கிறது. எந்தவொரு புனையப்பட்ட கதையும் அந்த கலாச்சாரத்தில் பெண்களை முதன்மை சாட்சிகளாக தேர்ந்தெடுத்திருக்காது. சீடர்களை முதலில் சந்திப்பதற்குப் பதிலாக வழியில் பெண்களை இயேசு ஏன் சந்தித்தார்? வசனம் 9. பதில்: அவர்களின் விசுவாசத்தையும் பக்தியையும் உறுதிப்படுத்தவும் சீடர்களுக்கு தெரிவிக்கும் பணியை அவர்களுக்கு வழங்கவும். விளக்கம்: சமூக அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் உண்மையாக தேடுபவர்களை இயேசு ஊக்குவிக்கிறார். பெண்கள் இயேசுவின் பாதங்களை பிடித்து அவரை வணங்குவதன் முக்கியத்துவம் என்ன? வசனம் 9. பதில்: அவர் உண்மையிலேயே ஆவியில் அல்ல, உடலிலேயே உயிர்த்தெழுப்பப்பட்டார் என்பதை இது உடல் ரீதியாக உறுதிப்படுத்தியது. விளக்கம்: அவரது பாதங்களைத் தொடுவது அவரது உண்மையான, உறுதியான உயிர்த்தெழுதலையும் தெய்வீக அதிகாரத்தையும் காட்டுகிறது. காவலர்களும் ஆசாரியர்களும் ஏன் ஒரு பொய்யான கதையை உருவாக்கினார்கள்? வசனம் 11-15. பதில்: சத்தியத்தை அடக்கி தங்கள் அதிகாரத்தை பாதுகாக்க. விளக்கம்: மனந்திரும்புவதற்குப் பதிலாக அவர்கள் ஊழலைத் தேர்ந்தெடுத்தனர். பெருமை மற்றும் பதவியை அச்சுறுத்தும் போது கடவுளின் சத்தியத்திற்கு மனித எதிர்ப்பை இது எடுத்துக்காட்டுகிறது. வீரர்களுக்கு லஞ்சம் கொடுப்பது தலைவர்களின் இதயங்களைப் பற்றி என்ன வெளிப்படுத்துகிறது? வசனம் 12-15. பதில்: அவர்கள் நற்பெயரையும் சத்தியத்தின் மீதான கட்டுப்பாட்டையும் மதிப்பிட்டனர். விளக்கம்: தலைவர்கள் முன்பு இயேசுவின் செல்வாக்கிற்கு பயந்தார்கள், இப்போது அவர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அதிகமாக பயந்தார்கள். இயேசு ஏன் சீடர்களிடம் தம்மைப் பார்க்க கலிலேயாவுக்குச் செல்லச் சொன்னார்? வசனம் 16. பதில்: கலிலேயா என்பது தேசங்களுக்கு செல்லும் பணியை குறிக்கிறது. மத்தேயு 4-15 வரை இல் புறஜாதியாரின் கலிலேயா என்று அழைக்கப்படுகிறது. விளக்கம்: உலகளாவிய தொடர்புகளை குறிக்கும் இடத்தில் மகா ஆணையம் தொடங்குகிறது. இயேசுவை பார்த்த பிறகும் சில சீடர்கள் ஏன் சந்தேகப்பட்டனர்? வசனம் 17. பதில்: அவர்களின் மனம் அற்புதமான யதார்த்தத்துடன் போராடியது. விளக்கம்: சந்தேகம் இல்லாதது அல்ல, மாறாக நிச்சயமற்ற தன்மையின் மத்தியில் நம்புவதை தேர்ந்தெடுப்பதுதான் விசுவாசம். இது நம்பகத்தன்மையை காட்டுகிறது. இது ஒரு புராணக்கதையாக இருந்தால் அனைத்து சீடர்களும் அசைக்க முடியாதவர்களாக சித்தரிக்கப்படுவார்கள். வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்து அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது.
வசனம் 18 என்பதன் மூலம் இயேசு என்ன அர்த்தப்படுத்துகிறார்? பதில்: உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு அவரது உலகளாவிய அரசாட்சியை இது உறுதிப்படுத்துகிறது. விளக்கம்: பாவம், மரணம் மற்றும் சாத்தானின் மீதான அவரது வெற்றி, அவரது சீடர்களை நம்பிக்கையுடன் அனுப்ப அவருக்கு முழு அதிகாரத்தையும் வழங்கியது. எல்லா தேசங்களையும் சீடர்களாக்குங்கள். வசனம் 19 என்பதன் அர்த்தம் என்ன? பதில்: சுவிசேஷ பணியும் போதனையும் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, உலகளவில் நீண்டுள்ளது. விளக்கம்: நற்செய்தி இன, கலாச்சார மற்றும் புவியியல் தடைகளை உடைக்கிறது. ஞானஸ்நானம் ஏன் ஆணையில் வசனம் 19 சேர்க்கப்பட்டுள்ளது? பதில்: ஞானஸ்நானம் கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுடன் அடையாளம் காண்பதை குறிக்கிறது. விளக்கம்: இது விசுவாசிகளின் சமூகத்தில் நுழைவதையும் விசுவாசத்தின் பொது அறிக்கையையும் குறிக்கிறது. இயேசு ஏன் தாம் கட்டளையிட்ட அனைத்தையும் கடைப்பிடிக்க கற்றுக் கொடுப்பதை வலியுறுத்துகிறார்? வசனம் 20. பதில்: சீஷத்துவம் என்பது வெறும் மதமாற்றம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் கீழ்ப்படிதல். விளக்கம்: மகா ஆணையம் வெறும் தகவல் அல்ல, மாற்றத்தை பற்றியது. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். வசனம் 20 என்ற வாக்குறுதியின் முக்கியத்துவம் என்ன? பதில்: பரிசுத்த ஆவியின் மூலம் இயேசு தம்முடைய நித்திய பிரசன்னத்தை உறுதியளிக்கிறார். விளக்கம்: ஊழியம் மனித ரீதியாக சாத்தியமற்றது, ஆனால் கிறிஸ்துவின் பிரசன்னம் வெற்றியை உறுதி செய்கிறது. மத்தேயு 28 இன் சுருக்கம். மத்தேயு 28 என்பது மத்தேயு நற்செய்தியின் இறுதி அத்தியாயமாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், பெண்களுக்கு தேவதூதர் தோன்றிய விதம், காவலாளர்களால் பரப்பப்பட்ட பொய்யான அறிக்கை, இறுதியாக இயேசு தம்முடைய சீடர்களைப் போய் எல்லா தேசங்களையும் சீஷராக்கும்படி கட்டளையிடும் பெரிய ஆணையை விவரிக்கிறது. முக்கிய கருப்பொருள்கள்: மரணத்தின் மீதான வெற்றி, உயிர்த்தெழுதல். முதல் சாட்சிகளாக பெண்களின் பங்கு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளை எதிர்கொள்ளும் போது விசுவாசம் எதிராக பயம். வானம் மற்றும் பூமியின் மீது கிறிஸ்துவின் அதிகாரம். அனைத்து நாடுகளுக்கும் சுவிசேஷம் செய்வதற்கான திருச்சபையின் பணி. மத்தேயு 28 இலிருந்து முக்கிய குறிப்புகள். உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடித்தளம். பெண்கள் முதல் சாட்சிகளாக முக்கிய பங்கு வகித்தனர். சத்தியத்திற்கு எதிர்ப்பு பெரும்பாலும் பெருமை மற்றும் பயத்திலிருந்து எழுகிறது. மகா ஆணையம் உலகளாவியது மற்றும் தொடர்கிறது. இயேசுவின் அதிகாரம் ஊழியத்தில் வெற்றியை உறுதி செய்கிறது. அவருடைய பிரசன்னம் அனைத்து விசுவாசிகளுக்கும் நிரந்தரமானது.